பிரைஸ் தி லார்ட். ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம மார்ச் மாதத்தில் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் 40 என்கிறதான 40 நாட்கள் தொடர் உபவாச ஜெபத்தை நம்ம செய்தோம். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க. நிறைய காரியங்களை குறித்து நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அது மெயினாக அது நைட் 10 to 12 அது நடந்துச்சு. இப்போது அடுத்து கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்துருக்கிறார். அடுத்து 21 days நம்ம ஃபாஸ்டிங். ஸோ இதனுடைய தலைப்பு டிக் டீப், ஆழமாக தோண்டுங்கள். டிக் டீப் இன் 21. இதுதான் நம்முடைய இந்த ப்ரேயருடைய அஜெண்டா. இது என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியங்கள் என்ன, அதை குறித்து இந்த 21 days கொஞ்சம் கொஞ்சமாக டீச்சிங்ஸும் இருக்க போது. ஸோ நாட் ஜஸ்ட் ஃபுல்லி ப்ரேயர்ஸ், வெறும் ஜெபங்கள் மாத்திரம் இருக்க போகிறதில்ல. நடுவில் அந்த இருதயத்தினுடைய காரியங்கள், இருதயத்தினுடைய மறைந்திருக்கிற ரகசியமான காரியங்கள், அதிலிருந்து முழுமையான விடுதலை, இதை குறித்து நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால் அதுக்குரிய டீச்சிங்ஸும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை நல்லா முழுசுமாக நீங்கள் கவனிக்கணும். அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to afternoon 1. இது டே டைமில் நடக்க போகுது. ஏன்னு சொன்னால் ஃபிசிக்கலாகவும் இப்போ சர்ச்சில் மக்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் கேதர் ஆவாங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் 40 வந்து நைட் டைமில் நடந்தது, மக்களால் வர முடியல. ஸோ அதனால் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடியதான மக்கள், சர்ச்சை சுற்றி இருக்கிறதான மக்கள், யாரால் சர்ச்சை ஆக்சஸ் பண்ண முடியுமோ அவங்க வந்து நம்மளோடு கூட கலந்து கொள்வாங்க. ஸோ லைவ்லேயும் இருக்கும். மார்னிங் 10 to afternoon 1, 3 மணி நேரம். 11, 12, 1 o'clock. ஸோ 3 மணி நேரம் நமக்கு அந்த ப்ரேயர்ஸ் நடக்கும். ஸோ டெலிவரன்ஸ் ப்ரேயர்ஸ் இருக்கும், அதில் டீச்சிங்ஸ் இருக்கும், அதில் வர்ஷிப் இருக்கும். தேவனை ஆராதிச்சு கொஞ்சம் டீச்சிங், அதுக்கப்புறம் டெலிவரன்ஸ் ப்ரேயர். இப்படி நமக்கு 21 days நமக்கு நடக்க போகுது. அதே மாதிரி சண்டேஸ் வரும்போது அந்த சண்டேஸில் செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயரை வந்து நம்ம செகண்ட் சர்வீஸோட கூட, எங்களுடைய செகண்ட் சர்வீஸ் 11 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த செகண்ட் சர்வீஸோடு இணைத்து நாங்கள் அந்த ப்ரேயரை நாங்கள் செய்வோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லேட்டர் ஆன் அந்த லைவ் செஷனை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது வருகிற 25ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. தட் இஸ் கம்மிங் மண்டே. செப்டம்பர் 25 ஆரம்பித்து அக்டோபர் 15, 21 days, அக்டோபர் 15 நமக்கு முடிவடைகிறது. ஸோ ஆகினாலே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் எல்லாரும் இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு ஹோல்சம் டெலிவரன்ஸ், ஒரு முழுமையான விடுதலைக்குள்ளாக நம்ம எல்லாரும் நடக்கணும். என்னையும் சேர்த்து தான். ஸோ நானும் உங்களோடு சேர்ந்து இந்த காரியத்தில், இந்த பரிசுத்தமாகுதல், இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து பரிசுத்தமாகுதலை குறித்து நம்ம எல்லாருமே தான் நம்ம இந்த பயணத்தில் இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே டெலிவரன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகையினாலே இது உங்களுக்கு பிரயோஜனமாக நிச்சயமாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தோடு நீங்கள் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மார்னிங்கில் நீங்கள் எந்த டைமில் இந்த ப்ரேயரில் இருக்கிறீங்களோ அந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய மீலை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் போதும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க, ப்ரேயர் செய்ய மாட்டாங்க. நைட் வந்து ப்ரேயர் செய்வாங்க. அப்படி இல்லை, நீங்கள் எந்த டைம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களோ அந்த டைமை ஃபாஸ்டிங் பண்ணுங்க, அந்த டைமில் ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஸோ அது ஒரு வேலையா 2 வேலையான்றது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எப்படி சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. நான் அது ஏன்னா ஒரு சிலர் சிக்காக இருக்கிறாங்க, ஒரு சிலர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஸோ ஒரு சிலர் ரொம்ப பலவீனப்பட்டவங்க இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு எப்படி உங்களுடைய ஹெல்த்தினுடைய கண்டிஷனை பார்த்து நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கணுமோ அவ்விதமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற விதத்தில் நீங்கள் அந்த ஃபாஸ்டிங்கில் இருங்க. இது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான். அதனால் இந்த 21 days இணைந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். மண்டே, கம்மிங் மண்டே, செப்டம்பர் 25th, கம்மிங் மண்டே ஷார்ப்பாக 10 o'clock நமக்கு இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவனுடைய கிருபை உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வதாக. God bless you.